வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா மதுரை சரவணா ஸ்டோர் தாங்க போறோம். நம்ம முன்னாடி எல்லாம் சென்னை சரவணா ஸ்டோர் தான் போய் ட்ரெஸ் எடுப்போம். இப்போ வந்து தென் தமிழகத்துல நிறைய பேர் வந்து மதுரை சரவணா ஸ்டோர் தான் போறாங்க. இப்போ நான் வந்து ராம்நாடு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல. இப்போ நம்ம ராம்நாடு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கியாச்சு. இங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் புது பஸ் ஸ்டாண்டா அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க இன்னும் கட்டிட்டு தான் இருக்காங்க பல வருஷமா. இப்போ நம்ம வந்து மதுரை பஸ் ஏற போறோம். எப்பயுமே ராம்நாடு to மதுரைக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்கு நான் ஸ்டாப் பஸ் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து 2 மணி நேரத்துல போயிடலாம். இங்க ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய் டிக்கெட். எப்படியோ மதுரை வந்தாச்சு. மதுரைனாலே ஜீரதண்டா தான். ஜீரதண்டா குடிச்சோன்னா அப்பா அந்த ஃபீல் வேற லெவல் கைஸ். இப்ப நம்ம சரவணா ஸ்டோர் வந்தாச்சு. அப்பா எவ்வளவு கூட்டம், பாதி ஊரே இங்கதான் இருக்கு. ஆனா சென்னை சரவணா ஸ்டோர்ல போனா நிறைய கலெக்ஷன்ல இருக்கும். ஆனா இங்க வந்து சுத்தமா அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. நம்ம அப்கமிங் டேஸ்ல வந்து திருப்பதி போறோம். அதுக்காக வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதான் இங்க வந்தோம். நம்ம 8,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அதுக்காக நமக்கு வந்து ஃபுட்பால் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இது இப்பதான் வெயில் அடிச்சு, அதுக்குள்ளேயே திடீர்னு சரியான மழை. மதுரையில மழை பெஞ்சாலே சரியான நசன்னு ஆயிருது இடமே. நம்ம மதுரை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற மெரினா ஹோட்டல்ல தோசை சாப்பிட்டோம். அகைன் இப்ப மதுரை டு ராம்நாடு போனோம். அதான் பஸ் ஏறியாச்சு. ஃபைனலி நம்ம ஊருக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் vlogல வந்து பாம்பன் பாலம் பாக்குறாங்க. பாய்.